ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏற்றிவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். மாலை அணிந்த அனைத்து ஐயப்ப பக்தர்களும் காலை மாலை இருவேளையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடவே சேர்ந்து சரணகோஷம் விட்டு ஐயப்பனுடைய பஜனை பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கிறது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இந்த விரதத்தில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன, எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். வாங்க, கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் எந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமியே சரணமையப்பா. சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஏற்றிவிடப்பா ஐயப்பா. இதில் நம்ம நேற்றுக்கு சபரி பீடத்தை பற்றி பார்த்தோம். சபரி பீடம் முக்கியமான இடம் என்பதை நாம் நேற்றைக்கு அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அங்கே ராமநாமம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ராமநாம ஜெபம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சரங்கொத்தியால் போகணுன்னு. இந்த சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார், சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார், சபரிமலை தன்னை நெருங்கிடுவார், சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். இது எதுக்காக சரங்குத்தியாலில் சரத்தை போடுறோம் தெரியுமா? இப்போ நான் திரும்பி சபரிக்கு வரேன். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 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 ஆச்சரியமான விஷயமும் கூட இது. ராமரும் ஆஞ்சநேயரும் சபரிக்கு அவ கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அவள்கிட்ட ஒன்று சொல்கிறார். ஒரு விஷயம் ராமர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சில காலத்திற்கு பிறகு என்னுடைய அம்சம் இங்கே கோயிலுக்குள்ளே போகிறது. ராமர் சொல்கிறது, கொஞ்ச காலத்திற்கு பிறகு என்னுடைய அம்சம் இங்கே வரப்போகிறது. அது வரைக்கும் உன் உயிரை கையில் பிடிச்சிக்கோ, நீ உயிரோடு தான் இருப்ப. அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய 108 சரணத்தில் சபரிக்கு மோட்சம் அளித்தவனே சரணமையப்பா அப்படின்னு ஒரு சரணம் இருக்குது. இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். சார், ராமர் தானே சார் சபரிக்கு மோட்சம் கொடுத்தது, ஐயப்பன் எங்கே சார் இந்த ஸ்டோரியில் வந்தாருன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ சபரிக்கு மோட்சம் அளித்தவனே சரணமையப்பா அப்படின்னும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், பம்பையை கேவலப்படுத்தாதீங்க, புனிதத்தை கெடுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா ராமர் வந்த இடம், அனுமான் நின்ற இடம் அப்படின்னு சொன்னேன். அனுமார் அங்கே எங்கே சார் நிற்கிறாரு பம்பையில் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு தான் இந்த விளக்கம். என்னென்னா, ராமர் சொல்கிறாரு, என்னுடைய அம்சம் இங்கே கோயிலுக்குள்ளே போகிறது, அதை அவனால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்கிறார். சரின்றா சபரி. ஓகே, அவளுக்கு ஆசை, ராமரை பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அவளோட கோல் முடிஞ்சு போச்சு. இப்போது ஐயப்பன் மகிஷ் சம்காரம் முடிஞ்சு இந்த மகிழ்ச்சியோடைய சாப விமோச்சனம் தீர்ந்து அவள் ஒரு முனிவரோட பத்தினி லீலாவதி என்ற பத்தினி. லீலாவதி இப்போ என்ன கேட்குறா? பார், என்னை நீ தான் காப்பாற்றிருக்க, எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்துருக்க, என்னை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஐயப்பன். அப்போ ஐயப்பன் சொன்ன விஷயம். அதனால தான் இன்றைக்கி நம்ம பிரம்மச்சரிய விரதத்தை நமது ஐயப்பன் விரதத்திலே கடைபிடிக்கிறோம். ஐயப்பன் என்ன ஒரே வார்த்தை சொன்னார்? எனக்கு கேட்டவ தான் இருக்குது, பாட்டு கூட கேட்டிருப்பீங்க. சாஸ்தா வரவை கேளாய் சபரிகிரி, சாஸ்தா வரவை கேளாய், சாஸ்தா வருகிறதை தைரியமாக பார்க்க வேண்டும், பார்த்த பேர்கள் கேட்ட பேர்கள் கூப்பிட்டால் அவர் வருவார், சாஸ்தா வரவை கேளாய். அதே பாட்டில் 8 அவதாரங்கள் உண்டு, 8 ஸ்வரூபங்கள் உண்டு, அஷ்ட கர்மங்களும் இவர் அறியாததொன்றும் இல்லை, சாஸ்தா வரவை கேளாய். ஐயப்பனுக்கு 8 அவதாரம். ஆனால் அந்த 8 அவதாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவதாரத்தில் பூர்ண புஷ்கலையை ஐயப்பர் கல்யாணம் பண்ணிட்டுருப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்யக்கூடிய தர்மசாஸ்திரா கலியுகத்திலே பிரம்மச்சாரியாக, நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தவக்கோலத்திலே சபரிமலையில் இருப்பது ஐதீகம் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நம்மளோட விரதத்தில் பிரம்மச்சரிய விரதம் முக்கியமாக கருதப்படுகிறது. இப்போது ராமர் சொல்லிட்டாரு, இவங்க தாண்டி திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலேருந்து அவருக்கு வரத்துக்கு மனசு வரல. ஐயோ, என்னம்மா இருக்குப்பா இந்த இடம் அப்படின்னு.
ராமர் கேட்குறாரு, வாப்பா சீக்கிரம் போகலாம், டைம் ஆச்சு. இல்லை இல்லை, இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்துனே இருக்காராம் அப்படியே. சரி வா, உனக்கு ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து நில்லு அப்படின்னு சொல்லி ஹனுமாரை அழைத்து ராமர் செல்கிறார். இப்போ ஹனுமார் எங்கே சார் நின்னார் இங்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லை? ஒரு நியாயமான சந்தேகம், ஆனால் கேட்க வேண்டிய சந்தேகம். அதில் ஒரு மிகப்பெரிய மெய்சில் இருக்கிற விஷயம் அடங்கி இருக்கிறது. அந்த ரகசியத்தை நாம் நாளை பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா.